ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இப்போ தான் T20 சீரியஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து பிப்ரவரி 6ஆம் தேதி 3 ஓடி தொடர்கள் வந்து நடக்க போகுது. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் ஓடியை வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கான பிளேயிங் லெவலில் வந்து எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் கொண்டு வர போகிறார் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள், யார் யார் உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு எட்டு அப்படி பார்த்துடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி வந்து பண்ண போகிறாரு. ஸோ என்னடா அவருடைய கேப்டன்சியில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து முற்று கொடுக்கும் விதமாக இந்த ஓடிய தொடரில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்குவாடை தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கே வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான் இதை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ இதில் வந்து பிளேயிங் லெவன் வந்து யார் யார் எடுக்க போகிறாங்க இந்த இங்கிலாந்து தொடரில் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் டேரக்டாக வந்து ஓப்பனிங் ப்ளே பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அவர்கள் ஒன்றாம் ஆட போகிறாரு. ஜெய்ஸ்வாலை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்களே. ஸோ எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் ஓப்பனராக அவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பேக்கப் ஓப்பனராக கொண்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கும், ஏன் வந்து சடனாக வந்து T20 டெஸ்ட்டில் ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயரை வந்து சடனாக ஒன் டேக்கு கொண்டு வரதுக்கான காரணம் அப்படின்றது நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வந்தது. ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த பிளேயிங் லெவலில் வந்து கண்டிப்பாக ஜெய்ஸ்வாலுக்கு இடம்ன்றது கண்டிப்பாக கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் ப்ளே பண்ண போகிறாரு. அடுத்து ரிஷப் பண்ட், அடுத்தது KL ராகுல், இவங்க தான் வந்து அடுத்தடுத்து வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. விக்கெட் கீப்பர் வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. மேபி KL ராகுல் பண்ணலாம், இல்லைனா ரிஷப் பண்ட் வந்து பண்ணலாம். ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து கீப்பிங் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா இருக்க போகிறாரு. ஹார்திக் பாண்டியா வந்து முக்கியமான பிளேயராக இருக்காரு, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு. நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்க போகிறாரு, அக்சர் பட்டேல் இருக்க போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இல்லைனா ஹர்ஷ்தீப் சிங் முகமது ஷமி, இந்த ரெண்டு பவுலிங்கில் வந்து ரெண்டு பேருமே இருந்து ஆகணும். ரெண்டு பேர் பவுலிங் இருக்க போகிறாங்க. ஸோ ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா இல்லைனா குல்தீப் யாதவ் ரெண்டு பேர் இருக்க போகிறாங்க. அக்சர் பட்டேல் வந்து பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக சான்ஸ்ன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது ரொம்பவே குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் பிளேயிங் லெவனாக வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. மேபி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கே இந்த பிளேயிங் லெவன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பும்ரா அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஹர்ஷ்தீப் சிங் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. பும்ராவும் ஷமியும் தான் வந்து ஒரு நல்ல பிளேயில் வந்து நல்ல ரோலில் வந்து நியூ பாலில் வந்து போட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேக்கப்பை பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு 7-8 ஓவர் போட்டார்னா ஸோ அதில் வந்து ஈக்குவலாக போகுது. ஸோ இதுதாங்க பிளேயிங் லெவன் இருக்க போகுது. இங்கிலாந்துடைய தொடரில் வந்து முதல் ஒரு நாள் போட்டிக்கு இதுதான் வந்து ஸ்குவாடாக இருக்க போகுது. ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா எந்த மாதிரியான பிளானை கொண்டு வராங்க அப்படின்றது பார்ப்போம். பும்ரா அவர்கள் இப்போ வந்து இந்த இங்கிலாந்து தொடருக்கு இல்லைங்க, ஏன்னா அவருக்கு இன்ஜூரியில் இருக்கிறதுனால சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வரதே டவுட் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான அப்டேட்டோட பும்ராவுடைய உடல் தகுதிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 லீக் மேட்சஸ் வந்து அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். இந்த முதல் ஓடிய தொடரில் வந்து இந்திய அணியின் பிளேயிங் லெவல் வந்து எந்த மாதிரியான ஸ்குவாட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய சஜஷன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.